காஞ்சியில காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசியில விசாலாட்சி, மேல்மலை நகாலபரமேஸ்வரி, மேல்மலத்தூர் ஆதிவாசிக்கு வந்துக்கிட்டேன். சொல்ல முடியாது. பார்க்கலாமா? என் தந்தை ஓமை நினைத்து விட்டார். வைகுந்த வாசன் அவனை செலவழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் லட்சுமி சேவடித்து லட்சுமி காப்பாற்ற வைகுந்த வாசன் நீ வந்திருக்கா? நான் லட்சுமி செலவழிக்கிறேன். உனக்கு எனக்கு வீண்பாடு தேவை கிடையாது. நீயா நானா என்று பார்க்கலாம். மறுபடியும் கேட்டா குடுத்துட்டே இருக்கணும். என்னுடைய மகன் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பது ஒன்றுமே புரியவில்லையே. இதுவரை உன்னை வணங்கினேன் அம்மா. என் மகனை நான் பார்க்கவே இல்லையே தாயே, பார்க்கவே இல்லையப்பா. அம்மா, உன் மகனை நீங்கள் பார்க்கவில்லையா? இதுவரைக்கும் பார்க்கவில்லை தாயே. உன் மகன் கண்ணிலே இருக்கின்றார். உன் மகன் தெரியுமா? என்னுடைய மகன் எந்த நிலையில் இருக்கிறானோ என நினைத்து அழுது கொண்டிருந்தேன். என் மகனை பார்த்து விட்டேன் தாய். என்னுடைய மகன் எங்க இருக்கிறாப்பா? மகனா தெரியுமா? அம்மா, அவருடைய கழுத்தில் தாலி இருக்கிறது ஒன்றுமே புரியவில்லை தாய். தயக்க வேண்டாம். திருமணம் நடந்தது. எந்த ஒரு தவறு நடக்கவே இல்லை. எந்த வார்த்தையம்மா சொல்கிறார்? உலகத்தில் நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லிய தாய் நாயமா. உலகத்தில் எங்கேயாவது அண்ணன் தங்கை திருமணம் செய்து உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாரா? அப்படி இருக்க அண்ணோட தங்கையாக பிறந்தவர் எப்படி அம்மா திருமணம் செய்து வாழ முடியாமா? நாகசுந்தரி, இதற்கு விளக்க வேண்டும் என்றால் என் அண்ணனும் என் கணவர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் வந்து முன்னிட்டு உட்பதிப்பார்கள். என் மகனை என் கணவர் வந்து கொண்டே இருக்கிறார்.
சேர்த்து வருகின்ற நேரத்தில் அங்கே தடாகத்தில் இருக்க நீராய்ந்தால் அந்த தடாகமானது அசுத்தமாகிவிட்டது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் கும்பமணி முனிவரானவர் சாபத்தை கொடுத்தார். அந்த நேரத்தில் சந்திரன் பெண்ணாக மாறிவிட்டான். அப்பொழுது நாரதர் கனவு கிடைக்கவில்லை என்று அந்த நேரத்தில் வைகுந்தம் சென்றார். வைகுந்தம் சென்று அந்த வைகுந்த வாசனை அனுப்பினார். அங்கு சென்று அவர்கள் இருவரும் சேர்ந்ததால் அங்கே ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு ஈஸ்வரன் சென்றார். அங்கு கலகத்தை செய்து இருவருக்கும் சேர்த்து பிறந்த பிள்ளைகள் தான் சந்திரமதி. அப்போது அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தது. அதுபோல் இதோ இந்த அன்னையின் கணவரும் அவருடைய மைத்துனரும் ஒன்றாக சேர்ந்து உனக்கு குழந்தையை கொடுத்தார்கள். இப்பொழுது நாங்கள் இருவரும் பிறந்தோம். நாங்கள் இருவருமே மாமன் மைத்துனருக்கு பிறந்த குழந்தைகள். அதனால் இப்பொழுது தாய் உறவை விடுத்து இப்பொழுது அந்த கணவன் உறவை மாமன் மைத்துனர் உறவை வைத்து நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம்மா. நாங்கள் இருவரும் தெய்வ குழந்தைகள். துன்பத்தை அனுபவிக்காமல் வாழ்க்கையை இன்பமாக வாழ என்னுடைய ஆசீர்வாதம். அப்படியே சந்தோஷமாக திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்க வட்டம் கீழ்நெல்லி கிராமம் ஸ்ரீ சக்தி கணபதி நாடக கலைக்குழுவினரால் இன்று நடைபெற்ற நாடகம் தெய்வ குழந்தைகள். தெய்வ குழந்தைகள் என்ற நாடகம் இந்த காட்சியோடு நிறைவேறுகிறது. இதில் குற்றமளிப்பிடம் வீட்டில் குழந்தை தவறு செய்து அழைப்பது கணிக்கிறோம். அதுபோல் மன்னித்து ஆதரவு உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.